இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது வந்து 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனியானவர் வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். இந்த சனி பயிற்சினால் எந்தெந்த ராசிகள்லாம் எப்படி இப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வரக்கூடிய ராசிகள், 7.5 சனியில் இருக்கிற ராசிகள் பார்த்திங்கன்னா மேஷம், கும்பம், மீனம். இதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய 3 ராசிகளே பார்த்திங்கன்னா 7.5 சனியில் இருக்கக்கூடிய ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். அதில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி வந்துடும், தனுசு ராசி வந்துடும், அப்புறம் கன்னி ராசி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம், இந்த சனி பயிற்சியில் எந்த ராசிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம், மகரத்துக்கெலாம் அதிர்ஷ்டமாக இருக்கும். இதை அடுத்து நல்ல பலன்கள்லாம் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, கடகம், விருச்சிகம், இந்த கேட்டகரியில் தான் நம்ம பிரிச்சுருக்கிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 7.5 சனியில் இந்த சனி பயிற்சியில் இருக்கக்கூடிய ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேஷம். இந்த ராசி பார்த்திங்கன்னா 7.5 சனியோட தொடக்கத்தில் இருக்காங்க. அதாவது வந்துன்னா 7.5 சனியோட தொடக்கம் அப்படின்னா விரைய சனி. விரைய சனினாலே பேர்லேயே உங்களுக்கு இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து சனியானவர் அமர்றாரு மீனத்தில். இது பார்த்திங்கன்னா விரயம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் விரயம் ஆகுனா கால விரயம், பண விரயம் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்க இடங்களில் வந்து அலைச்சல், அப்புறம் வந்து உங்களோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு உங்கள் காலத்தையும் நேரத்தையும் உங்களோட உடல் நலத்துக்கான மருத்துவ தேவைகளை எடுத்துக்கிறது, இதுமாரி வேலைகள்லாம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா யாரோடையும் வந்து கருத்து மோதல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடாது. குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். தெளிவான முடிவை எடுக்கிறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். காலதாமதமாக ஏற்படும். உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களிலும் காலதாமதம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து ஓய்வு இல்லாமல் ஒரே அலைச்சலாக ஒரு உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதேமாரி நீங்கள் வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு பழுதுகள் ஏற்பட்டு ஒரு விரயத்தை ஏற்படுத்தும். எதுலேயுமே வந்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த காலத்தில் உணர்ச்சிவசப்படுவீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் ஆகிடுவீங்க. உங்கள் முடிவு எல்லாமே அவசரமாக நடக்கணும் அப்படின்ட்டு நீங்களே அவசரப்பட்டு ஏதோ ஒன்று தவறான முடிவு எடுப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப நடக்கும். நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான், நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கணும். ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கணும். உங்கள் விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிக்கணும். இப்போ முதலீடு பண்ணிக்கிறது, இல்லை புதுசாக வீடு வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, அது கவனமாக டாக்குமெண்ட்டை பார்த்து வாங்கிக்கணும். வில்லங்கம் எதுவும் இல்லாமல் வாங்கிக்கணும். அதுமாரி சில பேர் கார் வாங்குவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. இதுமாரி வந்து திருமணம் பண்ணிக்கிறது, இல்லை பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, இதுமாரி சுப செலவுகள்லாம் மாற்றிக்கிறது வந்து இந்த மேஷராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த 2025 மேஷராசி பார்த்திங்கன்னா விரயம் மட்டும் கிடையாது, அலைச்சல் இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து இதுலேருந்து எதனா பரிகாரம் அப்படி வேணும்னா நான் எல்லா ராசிகளுக்கும் சொல்கிற ஒரே பரிகாரம் தான், தான தர்மங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் செய்யுங்க. முடிஞ்சதுன்னா டெய்லியும் கூட செய்யுங்க. அது ஆத்மார்த்தமாக அன்பாக அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உள்ளன்போடு அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றிடும். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்த ராசியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 7.5 சனியில் உங்களுக்கு கும்பம் வராரு. கும்பம் பார்த்திங்கன்னா இது வந்து 7.5 சனி முடிகிற ஸ்டேஜ், இது கடைசி கட்டம். 2ல் சனி அப்படின்னா பாத சனின்னுவாங்க. ஜென்ம சனியிலேருந்து சனி வந்து விலகிறாரு. இப்போது விலகிட்டு வந்து பாத சனிக்கு வராரு. இந்த பாத சனியை பார்த்து உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் உங்களால் தெளிவாக முடிவு எடுத்துருக்கவே முடியாது. ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கும், முடிவு காண முடியாமல் அப்படியே ஒரு திணறி நின்றுட்டுருப்பீங்க. எல்லா பிரச்சனையும் இப்போ அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த 2ஆம் இடத்துல சனி வராரு அப்படின்னு பார்த்து 7.5 சனி முடிகிற காலம் இது, கடைசி கட்டம்னா பார்த்து உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தெளிவான முடிவு கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு.
அதே போல் வந்து யாரிடம் வந்து பணம் சம்மந்தமான வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடாதீங்க தயவுசெய்து. பணம் சம்மந்தமாக ஜாமீன் கையெழுத்து போடுறது, அது மூலிமா நீங்கள் எதனா தவறான வாக்கு விட்டிங்கன்னா, இன்றைக்கி கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன்னு நாளைக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ வாக்குகளில் ரொம்ப கவனம். அதே போல் குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் செய்யாதீங்க. எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கன்வே பண்ணுங்க. கருத்து மோதல்கள் வந்து கூட பிறந்தவங்ககிட்ட ஏற்படுத்தாமல் பார்த்துங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த 2.25 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு சிந்தனை மட்டும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்கள மனிதர்கள், உறவுகள் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் தோண்டிகிட்டே இருக்கும். அது வந்து கிரகநிலை தான், தவறாக எடுத்துக்குவானா. ஏன்னா உங்களுக்கு சரின்னு படுறது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது அந்த நிலையில். அதே போல் வந்து யாருக்கு நீங்கள் வந்து உதவிகள் செய்யணுனாலும் அதை வந்து கொஞ்சம் யோசித்து உதவிகள் செய்யுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜாமீன் போடுறது, நான் கொடுக்குறேன், இவங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன், இவர் என்னோட நண்பர், என்ன கேளுங்க எதாக இருந்தாலும் அப்படின்றதெல்லாம் அந்த ஜாமீன்லாம் போகாதீங்க. பிரச்சனைகளை வந்து குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக பேசி பேசி வளர்க்காதீங்க. வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கார், கவனம். அதனால் வந்து கமிட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை குறுகிய காலத்தில் நிதானமாக யோசித்து நீங்கள் முடிச்சுக்கிறது நல்லது. பேசிகிட்டே அந்த பிரச்சனையை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது முடிவுக்கு வரவே வராது. இதை மட்டும் கவனமாக வச்சுங்க. அதே போல் வந்து சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு சனினா சனியை மட்டும் வச்சு சொல்ல மாட்டோம். ராகு, கேது, குரு பெயர்ச்சி எல்லாத்தையும் பற்றி தான் பார்த்து சொல்கிறோம். அப்படின்னா சரியான நேரத்தில் உணவு நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது, அஜீரண கோளாறு, அதுக்கப்புறம் வந்து உணவு தவறான உணவு, இப்போ அவசர காலத்தில் டைம் மாறி எடுக்க பார்த்து அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸ்கின் தொந்தரவுலாம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கடந்த காலத்தை விட இந்த வருடம் வந்து உயர்வு ஏற்படும். உயர்வு ஏற்பட்டாலும் அது கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கியிருக்க கடன் செலவுகள்லாம் அதை அடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் கையில் காசு வருது கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அது கடனை கொடுக்குறோன்னு பார்த்து பிரச்சனை முடியுதுன்னு எடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இப்போ குறிப்பாக கணவன் மனைவி யாருன்னா பிரிஞ்சிருக்கீங்க, மேரேஜ் பிரச்சனை, திருமண தாமதம் ஆயிடுச்சு, இல்லை பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிடும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு எல்லாமே தீர்வு கிடச்சிரும். பண விஷயத்தில் மட்டும் கடன் இந்த சமயத்தில் யார்கிட்டையும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாலும் சரியான ஆலோசனை யாருன்றதை பொறுமையாக நிதானித்து அந்த ஆலோசனை முடிவுகளை எடுத்துங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து ஒரே பரிகாரம் தான், ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயை டெய்லியும் பல் விளக்கிட்டு ஒரு முடி வாயில் அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஆயில் புல்லிங் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாலே வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசி இப்போ தான் வந்து ஜென்ம சனி 1ல் வராரு சனி அப்படின்னு பார்த்து, ஜென்மத்திலே சந்திரன் அந்த வீட்டிலே சனி வராருன்னு பார்த்து மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன அழுத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் தவறான முடிவுகள் எடுப்பாங்க, வேலை பளு அதிகமாக இருக்கும். நல்ல ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. அப்புறம் திருமணத்தில் வந்து நல்ல துணையை தேர்ந்தெடுங்க, விசாரித்து தேர்வு செய்யுங்க. அவசரப்பட்டு தவறான துணையை தேர்ந்தெடுத்து பிரச்சனை மாட்டிக்காதீங்க. குடும்பத்தில் வந்து குழப்பம், பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். தைரியம்லாம் இப்போது வந்து அதிகமாக இருக்காது, தைரியம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் புதிய தொழில் தொடங்கலான்ற எண்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உடல் நலத்தில் ரொம்ப கவனம். அதேமாரி தாயாரோட உடல் நலத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு இந்த சமயத்தில் வந்து பெரிய மதிப்பெலாம் இருக்காது, அதனால் வார்த்தைகளை குறைச்சி பேசிக்கோங்க. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா யார் மீதும் வன்மம் தேவையில்லை. ஒரே விஷயம்தான், இந்த காலத்தில் உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னா அன்பான வார்த்தைகள், தான தர்மங்கள் செஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்குது அப்படின்றது பொறுமையில் தான். அதனால் பொறுமை, நிதானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திங்க. இந்த ஜென்ம சனிக்கு எதனா பரிகாரம் அப்படி இருக்குன்னா, பொங்கு சனீஸ்வரர் கோயில் திருவாரூர், அங்கே போயிட்டு
பரிகாரம் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.